வணக்கம், வெல்கம் பேக் டு எக்ஸன் ரங்கோலி சேனல். நலம் அறியாமல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பீகாக் கோலம், மயில் கோலம் தான் போட்டிருக்கோம். இது வந்து என்னுடைய பர்த்டே ஸ்பெஷலாக, பிறந்த நாள் ஸ்பெஷலான்னு சொல்லலாம். நாளைக்கு 20 ஏப்ரல் என்னோடய பிறந்த நாளுங்க. அதுக்கான ஸ்பெஷல்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு சூப்பரான மயில் கோலம் போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். குரல் கண்டிப்பாக டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். கொஞ்சம் சளி பிடிச்சிருச்சிங்க, அதனால தான் வீடியோ நடுவில் போடலை. அதனால் குரல் வந்து டோட்டலாகவே வேறு மாதிரி இருக்குது. கொஞ்சம் இன்றைக்கி பரவாயில்லையாக இருக்குது. ஆனாலும் ஒரு வீடியோ இன்றைக்கி போட்டுடலாம் அப்படின்னு தான் எடுத்துட்டேன். சரி, பிறந்த நாளுக்காக ஒரு கோலம், நமக்காக ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி நான் எனக்கான ஒரு கோலமாக இதை நான் போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக எல்லாருமே சொல்லி வைங்க. ஒரு சர்க்கிளில் போட்டு நடுவில் கலரை போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இந்த கலர்லேயும் ஒயிட்லேயும் மட்டுமே இன்றைக்கி கோலம் முடிக்கணும்னு நான் நினச்சிருந்தேன். கடைசியில் இந்த கலர் இவ்வளோ தான் இருந்திருக்கு. நான் பார்க்காம கோலம் உள்ள சர்க்கிள் போட்டுட்டு பார்த்தா கலர் இல்லை. அதனால் இன்றைக்கி அடுத்து வேறு 2 கலரை அவுட்டரில் கொடுத்துருக்கேன். இதுவும் அழகாக தான் வந்துருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை சொல்லுங்கள். நீங்கள் ஒரே கலர் 2 கலர் மட்டுமோ இல்லை கலர் இல்லாமல் ஒயிட்டு காவியில் மட்டும் கூட நீங்கள் போடலாம் இந்த கோலத்தை. உங்களுடைய ஐடியா தான், எப்படி பிடிக்குதோ உங்களுக்கு அந்த மாதிரி போட்டுக்கோங்க. சர்க்கிளை போட்டுட்டு அந்த கலர் மேலே நமக்கு ஒயிட் எடுக்கிற மாதிரி கலர் சூஸ் பண்ணி போகணுன்றதுக்காக இந்த கலர் போட்டேன். அப்படியே நம்ம மயில், நம்மளுடைய ஃபேவரட் மயிலை வரைஞ்சாச்சு. எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக எல்லாருமே சொல்லி வைங்க. தொடர்ந்து அப்படியே நம்ம கமெண்ட்டை பார்த்துட்டு அப்படி டைம் இருந்தால் பேசலாம். இப்போ நியூ இயர்க்கு அப்புறம், அதாவது தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் வரவே முடியல. இன்றைக்கி தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் வாய்ஸும் டல்லாக இருக்க மாதிரி இருக்கும், வாய்ஸும் அடைச்ச மாதிரி கேட்குது இல்லையா, குரல் தொண்டை கட்டி இருக்குது கொஞ்சம், அதனால் உங்களுக்கு அப்படி இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்றைக்கி முதலாவது கமெண்ட், கடைசியாக போட்ட கோலத்துக்கான கமெண்ட் வந்து நியூ இயர் கோலத்துக்கான கமெண்ட் தனலட்சுமி சிஸ்டர் கொடுத்துருக்காங்க. சூப்பர், அருமை அப்படின்னு சொல்லி நிறைய ஷவர் கொடுத்து ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். நம்ம உஷா சிஸ்டர், சூப்பர் சிஸ்டர், இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். நிமிமகா சிஸ்டர் தான் அடுத்த கமெண்ட். ஹாய் மேம், உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்கள் குடும்பம் நீங்களும் மேலும் மேலும் வளர வேண்டும். உங்கள் உடலும் நலம் பெற மேலும் உங்கள் சேனலை வளர நான் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். கோலம் அருமை, நாளைக்கு எங்கள் வீட்டில் போட போகிறேன். யுவர் மஸ்ட் வாய்ஸ் மெசேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் மஸ்ட்டுன்னு சொன்னனால தான் நான் இந்த தொண்டை கட்டி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு நான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூங்க, தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். அவங்களே தான், எனக்கும் பிடிச்சிருக்கு, விரல் நல்லா இருந்தால் தான் வேலை செய்ய முடியும், உங்கள் கோலம் அருமை அப்படின்னு சொல்லி நிறைய ஷவர் கொடுத்துருக்காங்க. ஆமாம் சிஸ்டர், தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். தனுஷ் அவங்க ஐடியிலேருந்து சூப்பர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். தனபால் அவங்க ஐடியிலேருந்து தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சிஸ்டர்னு சொல்லி சூப்பர் சிம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். தனுஷ் அவங்களும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். நம்ம காஞ்சனா சிஸ்டர் தான் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள், பல்லாண்டு வாழணும் மகளேன்னு சொல்லியிருக்காங்க. நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. அடுத்ததாக நம்ம கலா சிஸ்டர் தான் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். நைஸ் அப்படின்னு சொல்லியும் நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். அடுத்ததாக நம்ம காஞ்சனா சிஸ்டரே தான் இன்னொரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க. மங்களகரமான ஆண்டுக்கு மஞ்சள் மகிமையோடு மங்களகரமான கோலம் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. நான் அதை யோசிக்கவே இல்லை, நம்ம காஞ்சனா சிஸ்டர் யோசித்து மங்களகரமாக மஞ்சளில் போட்டிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக திலீபா அவங்க ஐடியிலேருந்து உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்குது, கோலம் நைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி கேட்டிங்கன்னா இந்த வாய்ஸை நீங்கள் சொல்ல மாட்டீங்க, ஏற்கனவே கேட்டனாலும் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நம்ம கலா சிஸ்டர் தான் மறுபடியும் ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க. உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க சிஸ்டர், ரொம்ப கஷ்டப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பலாம் கஷ்டம்லாம் படலைங்க சிஸ்டர், முடிஞ்சால் தான் வந்து போடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கேன். வாய்ஸ் தான் ரொம்ப அப்படி இருக்கு. இன்றைக்கெலாம் விரலும் சரியாயிடுச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. சின்ன காயம் தான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக நம்ம சாந்தி சிஸ்டர், சூப்பர் கோலம் அக்கா, வெரி நைஸ் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் நிறைய ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். நளினி சிஸ்டர் தான் விளக்கு பூக்கோலம் ரொம்ப சூப்பர் சிஸ்டர், இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சிஸ்டர்னு சொல்லி நிறைய ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க.
தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். சஞ்சய் பிஎம்எஸ் அவங்க ஐடியிலேருந்து தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களுக்கான்னு சொல்லி ஹார்ட் ஷவர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். நம்ம ஜெயந்தி சிஸ்டர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆஹா, ரொம்ப சூப்பராக இருக்குது சிஸ்டர் கோலம்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். அண்ணம்மாள் முத்துசாமி ஐடியிலேருந்து அருமைன்னு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். சிவா ரேவதி சிஸ்டர் தான் சூப்பர் சிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். பிபிள் ரோ அவங்க ஐடியிலேருந்து சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அமுதா சிஸ்டர் தான். ஹாய் சாந்தி சிஸ்டர், உங்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கோலம் சூப்பர் நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். பிரேமலதா சிஸ்டர் தான். கோலம் அருமை, உடல்நிலை சரியில்லை என்று கூறினீர்கள், இப்போது எப்படி உள்ளது? உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்னு சொல்லி நிறைய ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உடல் நல்லா தான் இருக்குது, குரல் மட்டும்தான் கீச்சு குரலாக வருது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். நம்ம சாந்தி சிஸ்டர் தான், சாந்தி வி அவங்க ஐடியிலேருந்து ஆர்வின்ற ஒரு ஐடியிலேருந்து கோலம் சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். நம்ம ஜெயந்தி ராணி சிஸ்டர்னு வருது. ஜெயந்தி ராணி சிஸ்டர் ரொம்ப நாள் ஆளை காணோம், எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருந்தோம், பதில் வர காணோம், அவங்க பார்க்கல போல இருக்கு கோலம். ஜெயந்தி சிஸ்டர் தான் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சிஸ்டர்னு மறுபடியும் கமெண்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். வனிதா செந்தமிழ் செல்வன் அவங்க ஐடியிலேருந்து நைஸ் கோலம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஹார்ட் ஷவர் சூப்பர் சிம்பிள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். நம்ம சந்திரதேவி சிஸ்டர் தான். ஹாய் சிஸ்டர், தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சிஸ்டர், கோலம் ரொம்ப அழகாக இருக்குது சிஸ்டர், சூப்பர் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் ஸ்மைலி எல்லாமே கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். சுப்புலக்ஷ்மி சிஸ்டர் வந்துட்டாங்க, நிறைய ஹார்ட் ஷவர்லாம் கொடுத்துட்டு ஹாப்பி தமிழ் நியூ இயர் அக்கான்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். விஜயகுமார் அவங்க அடியிலேருந்து அழகான கோலம் சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச்ங்க. சாந்தி கிரீஷ் அவங்க அடியிலேருந்து நீங்கள் போட்ட போல் ரொம்ப அழகாக இருக்குது, நீங்கள் போட்ட கோலம் ரொம்ப அழகாக இருக்குது, இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் சிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். கஸ்தூரி அம்மா அவங்க அடியிலேருந்து சிஸ்டர் சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். விஜயலக்ஷ்மி அவங்க அடியிலேருந்து கோலம் சூப்பர், காட் பிளஸ் யூன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். செல்வசூர்யா அவங்க அடியிலேருந்து வெரி நைஸ்ன்னு சொல்லி ஒரு ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். மகா தமிழ் கோலங்கள் ஐடியிலேருந்து கோலம் மிக அருமை, இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சகோதரின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். தேவி அவங்க ஐடியிலேருந்து தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அக்கான்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். கீதா சண்முகம் ஐடியிலேருந்து கீதா சிஸ்டர் தான் சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி நிறைய ஹார்ட்டும் பொக்கே எல்லாமே கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். உமா மகேஸ்வர் அவங்க ஐடியிலேருந்து சூப்பர் மேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். முரளி கிருஷ்ணா அவங்க ஐடியிலேருந்து ஹாப்பி தமிழ் நியூ இயர் சூப்பர் கோலம்னு சொல்லி 4 ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். நம்ம காஞ்சனா சிஸ்டரோட கமெண்ட் தான், அருமையான இந்த கோலத்தை குறை சொல்ல முடியுமா, டைட்டில் வின்னர் என்பதை ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். எக்ஸலண்ட் ரங்கோலி தான், நம்ம ஒத்துக்கிறேன், ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். இந்த கோலம் பார்த்தீங்களா, அவுட்டரில் வந்து காவி கொடுத்துட்டேன், நடுவில் வந்து ப்ரௌன் கலர் தான் கொடுத்தேன், அவுட்டரில் காவி கொஞ்சம் மேட்ச் ஆகட்டுன்றதுக்காக காவி கொடுத்துட்டு இந்த எல்லோவை ஒன்று விட்டு ஒன்று ஃபில் பண்ணி பார்த்தேன். ஆனால் ஒன்று விட்டு ஒன்று ஃபில் பண்ணிவிட்டு ரொம்ப கேப்பாக தெரிஞ்சது, அதனால் மறுபடியும் எல்லா கேப்லேயும் ஃபில் பண்ணிட்டேன். உங்களுக்கு எப்படிலாம் ஃபில் பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த கோலத்தை இதோடு முடிச்சிட்டோம். சிம்பிளாக சூப்பராக வந்திருக்கு நம்புகிறேன். உங்களுக்கு ஒரு வேளை சின்ன வாசலாக இருக்குது அப்படின்னா இந்த மயில் டிசைனை மட்டும் போட்டுக்கோங்க, இல்லை வாசல் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா அவுட்டரில் இந்த டிசைனும் கொடுத்து போட்டுக்கோங்க. எப்படி இருக்குங்க? கண்டிப்பாக எல்லாருமே கமெண்ட்டில் சொல்லி வைக்கணும் இந்த கோலம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத. நான் இன்றைக்கி இந்த கோலத்தை என்னுடைய பிறந்தநாள் பரிசாக உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். எப்போவுமே எல்லா ஃபங்க்ஷனுக்கும் முந்தின நாள் நம்ம கோலம் போட்டுறோம் இல்லையா, அது மாதிரி என்னுடைய பிறந்த நாளுக்கும் முந்தின நாள் உங்களுக்கு இந்த கோலத்தை போட்டு காமிச்சாச்சு. எப்படி இருக்குன்றத கண்டிப்பாக எல்லோரும் கமெண்ட்டில் சொல்லி வைங்க. எல்லாம் உள்ள இறைவனிடம் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் எல்லாருக்கும், அதை கொடுக்கணும் இந்த கடவுள். எந்த வித இருக்கும் காலம் வரைக்கும் ஆரோக்கியமாக இருந்தணுன்றதை மட்டும் கடவுள்கிட்ட நம்ம எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிக்குவோம். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.